கடந்த சில மாதங்களாக நாட்டையே அச்சத்தில் ஆழ்த்தி வரும் சந்தேகத்துக்கிடமான நபர்களினால் ஏற்படும் பதற்றம் காரணமாக நேற்றைய தினமும் ஒரு உயிர் பலியாகியுள்ளது. கண்டி குருதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அனைவரினதும் அன்புக்கு பாத்திரமான 16 வயதான தினுல தம்திக ரத்நாயக்க என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளான். நேற்றைய தினம் தினுலவின் வீட்டுக்கு அண்மையில் திருடர்கள் பதுங்கியுள்ளதாக வதந்தி ஒன்று பரவியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான நபர்கள் வந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அதனால் கிராமத்தவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடினோம். திலுனவும் அங்கு சென்றான். நான் அவனை தொடர்ந்து சென்றேன். என்னுடைய அண்ணனின் மகன் இங்கு விளையாடிக் கொண்டிருந்தான். சந்தேகத்துக்கிடமான நபர் வந்துள்ளதாக தெரிவித்த போது நான் வீட்டில் இருந்தேன். இங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் தங்களுடைய துடுப்பு மட்டைகளுடன் அங்கு ஓடினர். சந்தேகத்திற்கிடமான நபர் இந்த பகுதி வழியாக வருவதாக எனது மகன் கூறினான். என்னை வீட்டுக்குள் போகுமாறும் அவன் கூறினான். பின்னர் துப்பாக்கி சத்தம் ஒன்று எனக்கு கேட்டது. அவனை சுடுவதற்கு துப்பாக்கியை நீட்டியிருக்க வேண்டும். அப்பொழுதே அவன் தன்னுடைய பெயரை சொல்லி கத்தியிருக்க வேண்டும். தான் தினுல என்று சத்தமிட்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் துப்பாக்கிச் சூட்டு சத்தம் எனக்கு கேட்டது. அந்த பகுதியில் நடமாடும் சந்தேகத்துக்கிடமான நபரினை பிடிப்பதற்காக கிராமவாசிகள் முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில் மதுபோதையில் இருந்த ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் தினுல உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மூவரை கொண்ட குடும்பத்தில் மூத்த மகனான தினுல கண்டி தர்மராஜ கல்லூரியில் கல்வி பயின்று வந்தார். இந்த வருடம் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தினுல தோற்றவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரின் கருணை மனு இந்திய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீலினால் நிராகரிக்கப்பட்டுள்ளமையை மத்திய உள்துறை அமைச்சு தமிழக அரசுக்கு அறிவித்துள்ளது. இந்த செய்தி கிடைத்தவுடன் சிறை அதிகாரிகள் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரும் சிறை வைக்கப்பட்டுள்ள வேலூர் மத்திய சிறைச்சாலையில் கொமாண்டோ படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. வழமையாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு அறிவிப்பு வெளியான 7 நாட்களுக்குள் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள் இவர்கள் மூவரையும் தூக்கிலிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் எனவும் தி ஹிந்து சுட்டிக்காட்டியுள்ளது. மாதம் 2ஆம் வாரத்தில் முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளனின் கருணை மனு இந்திய ஜனாதிபதியினால் நிராகரிக்கப்பட்டதாக செய்தி வெளியானதை அடுத்து தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்திய பிரஜையான பேரறிவாளன் மற்றும் இலங்கை பிரஜைகளான முருகன் மற்றும் சாந்தன் ஆகியோர் ஏற்கனவே 20 வருடங்கள் சிறையில் கழித்துள்ளமையினால் மரண தண்டனையை நிறுத்த கோரியே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த மரண தண்டனை தமிழக அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் மனித உரிமைகள் ஆர்வலர்களால் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மனித சங்கிலி போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழர் தேசிய இயக்கத்தின் தலைவர் பழ நெடுமாறன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இன்றைய தினம் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் சப்பர திருவிழா இன்றிரவு இனிதே நிறைவு பெற்றது. இதேவேளை நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு ஆகியன இன்று ஆரம்பமாகின. ஈழத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக யாழ் நல்லூர் கந்தசுவாமி கோவில் விளங்குகின்றது. இந்த மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமான நலைகந்தனின் வருடாந்த மகோற்சவத்தின் 23ஆம் நாள் இன்றாகும். நல்லூர் கந்தனின் மகோற்சவத்தில் சிறப்பாக இடம்பெறும் சப்பர திருவிழா இன்று மாலை ஆரம்பமானது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் நலைகந்தனின் சப்பர திருவிழாவை காணும் பொருட்டு ஆலய முன்றலில் குழும்பியிருந்தனர். கோபுரத்தை ஒத்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மங்கள வாத்திய முழக்கங்களுடன் ஆலயத்தின் வெளிவீதியில் நலைகந்தனின் சப்பர திருவிழா இடம்பெற்றது.
இளம் போச்சும் அலங்கார கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தினுடைய ரதோற்சவ நிகழ்வு நாளை காலை நடைபெற உள்ளது. ரதோற்சவ நிகழ்வு தொடர்பான தகவல்களை யாழ்மண்ணில் இருந்து உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கிறது. அது மாத்திரமன்றி சக்தி டிவியினூடாக நாளை காலை முதல் அலங்கார கந்தனுடைய ரதோற்சவ நிகழ்வு தொடர்பான காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. கடந்த வருடம் போலவே இம்முறையும் கூட யாழில் இருக்கக்கூடிய ஆற்றல் சார் இளைஞர் யுவதிகளினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கிலே நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆரம்பித்த திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு என்பன நாளையும் கூட நாளை காலை 9 மணி அளவில் நல்லூர் முஞ்சலில் இருக்கக்கூடிய நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய விசேட கலையகத்திலே நடைபெற உள்ளது. ஆற்றல் சார் இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். நீங்களும் வந்து எங்களுடைய திரைப்பரீட்சையில் பங்கு பெற்று நியூஸ் ஃபர்ஸ்டின் திரையில் தோன்றி மணித்தியால செய்தியினை வாசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பத்தினை பெற்றுக் கொள்ளுமாறு, உங்களுடைய திறமைக்கு சர்வதேச ரீதியிலான அங்கீகாரத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வின் மூலமாக வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ் நல்லூர் ஆலய முன்றலில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களின் வயோதிபர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சமூக சேவைகள் அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேரா இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாஸ் ஜாசெக் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அமைச்சரவை அங்கீகாரத்திற்கு அமைய 500 ரூபாவிலிருந்து 1000 ரூபாய் வரை அதிகரிக்கவே நாம் தீர்மானித்துள்ளோம். இது தொடர்ந்தும் கூறப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் ஏனைய செயற்திட்டங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவிடப்படுகிறது. ஆனால் ஏழை மக்களுக்கான இந்த பணத்தை 1000 ரூபாவாக மாற்ற நீங்கள் எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள்? சீனாவின் உதவிகள் தேவையா? இதற்காக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் உதவி தேவையில்லை, உங்களுக்கே உதவி தேவைப்படுகிறது. அவர்களுக்கு கொடுக்க 2.99 பில்லியன் நிதி தேவைப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளர் AJM முசாமில் தனது முதற்கட்ட தேர்தல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் AJM முசாமில் இன்று மாலை கொழும்பு தெவட்டகஹா முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்றார். இதன்போது அவர் துஆ பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டார். இதுவரை AJM முசாமில் இன்று மாலை கொழும்பு கங்காராம விகாரைக்கும் சென்றிருந்தார். இந்த நகரில் சிங்கள, பௌத்த, முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மிகவும் நெருங்கி வாழ்கின்றனர். இந்த நாட்டில் எவ்வித இனபேதங்களும் அன்றி வாழ முடியும். நீங்கள் என்ன இனம், இந்த மதம் என நாம் பார்க்க கூடாது. அந்த நம்பிக்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். மாத்தறை மாநகர சபைக்காக கண்ணாடி சின்னத்தில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் உண்மையான ஆதரவாளர்களான சுயேட்சை குழு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் முக்கியமற்ற விடயங்கள் குறித்து விவாதிப்பதனை விடுத்து எமது கட்சி உறுப்பினர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக சுயேட்சை குழுவாக போட்டியிட தீர்மானித்துள்ளோம். கட்சிக்குள் மாறுபட்ட எண்ணங்களை கொண்டவர்களை அனுமதித்தமையினாலேயே ஐக்கிய தேசிய கட்சி இந்த நிலைமைக்கு உள்ளாகியுள்ளது. மங்கள சமரவீர என்பவர் ஒரு சதித்திட்டக்காரர் என்பதனை முழு நாடும் அறிந்துள்ளது. මංගල සමරවීර කියන පුජ්‍යලයා මුළු රටම දන්නවා මහා කුමන්ත්‍රණකාරී පුජ්‍යලයෙක් කියලා. උගුල්කාරයෙක් කියලා දන්නවා. මම ශ්‍රී ලංකා නිදහස් நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய பிரிவின் முன்னாள் பிரதி தலைவர். அதன் பின்னரே மங்கள சமரவீர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நுழைந்தார். அவர் கட்சியின் நன்மைக்காக பாடுபட்ட அனைவருக்கும் எதிராக செயல்பட்டார். பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். அதனால் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டேன். தற்போது அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலும் இணைந்து கொண்டுள்ளார். கண்ணாடி சின்னத்தை நாங்கள் 25 அல்லது 30 நாட்களுக்கே பயன்படுத்துவோம். நாம் தொடர்ந்தும் யானைக்கு நம்பிக்கை உள்ளவர்களாகவே உள்ளோம். நாம் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு ஒதுங்கவில்லை. எமது குழுவில் வெற்றி பெறும் உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடனேயே அமர்வர்.
වික්‍රමසිංහ මහත්මයා අද ජනතාව නොමග යවලා ரணில் விக்ரமசிங்க இன்று மக்களை திசை திருப்பி ஜனாதிபதி ஜார்ஜ் புஷின் பெயரையும் விற்றுக்கொண்டு மறுபுறம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள புத்த பெருமானின் பெயரை விற்பனை செய்கிறார். அத்துடன் எமது பெயரையும் விற்கின்றார். ඒ වගේම අපෙත් නම විකුණනවා.